கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகள் அப்படியே முழங்கால்களை தாழ்த்துறீங்களா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்காக தாழ்மையோடு நம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளர்வான் என்கிற வசனத்தின்படி என் பிள்ளைகள் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளரும்படி இந்த வருஷத்தை என் பிள்ளைகளுக்கு நன்மையினால் முடிசூட்டித்தாரும். இந்த வருஷம் முழுவதும் தேவ திட்டங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் இதாவே ஆமென். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தை நினச்சி பயந்துட்டு இருந்தீங்களோ, இன்றைக்கி அந்த பயத்தை எல்லாத்தையும் வெளியே தள்ளும்படிக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நேற்றைக்கு வரைக்கும் தூங்கும்போது பயந்துட்டு இருந்தீங்களா? எக்ஸாம் எழுத பயந்தீங்களா? இன்டர்வியூ போகும்போது பயத்தில் கை காலெல்லாம் நடுங்குதா? பிசாசின் அந்தகார கிரியைகளை நினச்சி பயப்படுறீங்களா? எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறீங்களா? இன்றைக்கி அந்த பயத்தின் ஆவியை ஆண்டவர் இப்போது இந்த நிமிஷத்தில் உங்களுடைய இருதயத்தில், இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேருடைய இருதயத்தில் இல்லை, தேவையில்லாத பயத்தை எல்லாம் ஆண்டவர் எடுத்து போட்டு முதல்ல உங்களுக்கு பலமும், 2வது அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை உங்களுக்குள்ளால கொடுக்குறார். அப்படின்னா பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு இந்த 3 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்கிற 3 குணாதிசயங்கள் அடங்கின பரிசுத்த ஆவியானவரை இப்பொழுது உங்களுக்குள்ளே ஆண்டவர் வைக்கிறார். 1 பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. அப்படின்னா நல்ல பலன் இனி உங்களுக்கு இருக்கும். மற்றவர்கள் மேலே பகைமை பாராட்டின நீங்கள் இனி நல்ல அன்பு செய்யக்கூடிய விதத்தில் ஆவியின் கனிகளை நீங்கள் கொடுக்கத்தக்கதாக அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம் இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்குவார். அவர் ஆவியின் வரங்களோடு இறங்குவார். ஆவியானவர் வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஆவியின் கனிகளை கொடுப்பீர்கள். அன்பு, சந்தோஷம், இந்த ஆவியின் வரங்கள் அத்தனையும் இன்னிலிருந்து உங்களுக்குள்ளே செயல்படும். ஏன்னா பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியானவர் இப்பொழுது உங்களுடைய இருதயத்திலே வந்து தங்குகிறார். தெளிந்த புத்தி அப்படின்னா குழப்பத்தின் புத்தியை எடுத்து போட்டு என்ன செய்கிறதுன்னு டிசிஷன் எடுக்க முடியாமல் தடமாறி கொண்டிருக்கிறவங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்து, இதுதான் முடிவு, இதுதான் நான் செய்ய போகிறேன், இதுதான் நான் டிசிஷன் எடுக்க போகிறேன்னு தெளிவாக டிசிஷன் எடுக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தருவார். இன்றைக்கி ஒருவேளை சில காரியங்களில் இதுக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா, இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் இருந்து கரெக்டாக டிசிஷன் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். அந்த காரியம் உங்களுக்கு நன்மையாக மாறும். சரி, இன்றைக்கி ஆண்டவர் என்ன சாட்சி நமக்கு வச்சுருக்காரு? சிஸ்டர் ஜெபா மேரி, சென்னை. எனக்கு ஏதோ ஒருவித பயம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதன் காரணமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாமல் தடையாகவும் பயமாகவும் இருந்தது. இப்படிப்பட்ட நிலைமையில் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டேன். கூட்டத்தின் முடிவில் தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டேன். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். என்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த அந்த பயத்தின் ஆவி என்னை விட்டு விலகியது. பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலையை கொடுத்த கர்த்தருக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த பயத்தின் ஆவி வெளியே போயிடுச்சுனால ஆட்டோமேட்டிக்காக தைரியத்தின் ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துடுவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த மங்கள வார்த்தையின் நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் யார் யார் பயத்தின் ஆவியினால் கட்டப்பட்டு ஒவ்வொரு நிமிஷம் பயந்து 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 தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்களோ, எல்லா பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு தைரியத்தின் ஆவியினால் அவர்களை நிரப்பி பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் அருளுகிற ஆவியானவர் என் பிள்ளைகளை ஆட்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதன் நிமித்தம் என் பிள்ளைகள் வருகிற நாட்களில் ஆரோக்கியமுள்ள பலசாலிகளாய் மாறட்டும், நல்ல அன்புள்ள பிள்ளைகளாய் மாறட்டும்,
தெளிந்த புத்தியுள்ள பிள்ளைகளாய் மாறட்டும். எந்த குழப்பமும் இல்லாமல் ஆண்டவருடைய ஆவியானுடைய துணையோடு சரியாக தீர்மானங்களை எடுத்து சரியான பாதையில் ஓடட்டும். தானியேல் ஒரு நாள் சரியான தீர்மானம் எடுத்தான். அதன் நிமித்தம் அவன் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைக்கப்பட்டான். என் பிள்ளைகளும் இன்றைக்கு தெளிவான தீர்மானம் எடுக்கவும், அதைத் தொடர்ந்து இவர்கள் காரியம் ஜெயமாய் மாறவும், இவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கவும் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்யும். இவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.